அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதம் ராடபருவம் பகுதி 3 பார்க்க இருக்கிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலையிலையும் மாலையிலையும் அரண்மனையில் பசுக்கள் இருக்கும் பண்ணையை சென்று பார்வையிடுவது மன்னனோட வழக்கம். ஒரு நாள் அரசன் பசுக்களை பார்வையிடும் பொழுது பசுக்களை பற்றி சில கேள்விகள் அவரோட மனசில் தோணுது. பசுக்களை பார்த்து கொள்பவர்களிடம் கேட்குறாரு. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவன் பசுக்களை பற்றிய புள்ளி விவரங்களை தெரிவிக்கிறான். அவன் தெரிவித்த விவரங்களை பசுக்களை பார்த்து கொள்பவர்களுக்கு புரியாத வகைகளாக இருந்தது. பசுக்களை பற்றி அனைத்தும் அறிந்தவனா தென்பட்டவனிடம் யார் நீ அப்படின்னு மன்னர் விசாரிக்கிறாரு. தன் பெயர் தந்திரிபாலன்னு அறிமுகப்படுத்தி கொண்டு, இந்த பண்ணையில் எனக்கு ஏதாவது வேலை வேணும் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. வந்தவனோட நடைபாவனைகளை பார்த்து இவன் ஒரு பிராமணன் அல்லது சத்திரியனாக இருக்கணும் அப்படின்னு அரசன் எண்ணிக்கொண்டு அவனை மாட்டு பண்ணையில் வேலைக்கு நியமிக்கிறார். மாட்டு பண்ணையில் வேலையில் சேர்ந்தவன் சகாதேவன். சைரந்திரி என்னும் பதத்தின் பொருள் வேலைக்காரி. சைரந்திரி என்னும் பெயர் கொண்டவளா திரௌபதி விராட நகரோட வீதிகளில் நடந்து செல்றா. அவள் கந்தல் துணிகள் அணிந்து கொண்டிருந்தா. அப்படி இருந்தும் இயல்பாகவே அவளுடைய அழகு மேன்மையானதாக இருந்தது. பாதையில் போய் கொண்டிருந்த மக்கள் அவளோட உடையை பார்த்து பரிகாசம் பண்ணாங்க. சிறுவர்களும் சிறுமிகளும் அவளை சூழ்ந்து வேடிக்கை செய்து கொண்டே பின்தொடர்றாங்க. அரண்மனை மாடியில் மேல்தட்டில் இருந்த அரசியான சுதேனா வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போது சைரந்திரியோட இக்கட்டான சூழல் அரசியோட கண்ணில் தென்படுது. தன்னந்தனியாக போய் கொண்டிருந்த பெண்ணோட பரிதாபகரமான நிலையை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது அவளுக்கு உதவி செய்யணும்னு தோணுது. தாதிமார்கள் சிலரை அனுப்பி அவளை அரண்மனைக்கு அழைத்து வரும்படி கட்டளையிடுறாங்க. இந்த பெண்ணின் பரிதாபகரமான பாங்கும் அவளுடைய கண்கள்லேருந்து வந்த கண்ணீரும் அரசியோட உள்ளத்தை தொடுது. அவள் யாரென்று அரசி விசாரிக்கிறா. தன்னுடைய பெயர் சைரந்திரி என்றும் தனக்கு 5 கந்தர்வர்கள் கணவர்களாக இருக்கிறார்கள் என்றும் ஒரு சாபத்தை முன்னிட்டு 1 வருட காலம் நான் அவர்களிடம் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறா. 1 வருடத்திற்கு பிறகு அந்த சாபத்திலிருந்து நான் விடுதலை பெறுவேன். அதுவரையில் தங்களிடம் நான் எனது பாதுகாப்பை வேண்டுகிறேன்னு சொல்கிறா. தங்களுக்கு பூ மாலைகள் அழகாக தொடுக்க எனக்கு தெரியும். மிகவும் நேர்த்தியாக தங்களுடைய மேனியை அலங்கரிக்கவும் நான் வல்லவள்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறா. அரசி சிறிது சிந்தித்து பார்த்துவிட்டு, ஓராண்டுக்கு உனக்கு ஆதரவு தருவதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆனால் உன்னுடைய பேரழகு தான் அதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. பருவத்தில் இருக்கும் ஆண்மகன் உன்னுடைய மேனி அழகில் மயங்கி விடுவான். இங்கிருப்பதால் ஆண்களால் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும்னு எண்ணுகிறேன்னு சொல்கிறா. தாயே, நான் வெளியில் எங்கும் செல்லாமல் தங்களுடைய அந்தப்புறத்திலேயே தங்கி ஆண்கள் கண்களில் படாமல் முடிந்தவரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. மற்றொரு விஷயம், என்னுடைய கந்தர்வ கணவர்கள் வெளி தோற்றத்தில் இல்லாமல் என்னை காப்பாற்றி வர்றாங்க. என்னிடம் யாராவது முறை தவறி தீண்டினா அவனை என் கணவன்மார்கள் கொன்று விடுவார்கள்னு சொல்கிறாங்க. அனைத்தையும் கேட்ட அரசி அந்தப்புறத்தில் அடைக்கலம் புகுந்து அப்பெண் வாசித்திருக்க அனுமதி வழங்குறாங்க சுதேனா. சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் சனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.